பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில காரியம். The worship the Lord is so important. ஒரு 2 மணி நேரம் தேவனை ஆராதிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய சாக்கியம். ஆகையினாலே வந்திருக்கிற எல்லாரும் ஒரு ஆராதனை செய்கிற எதிர்பார்ப்போடு நீங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆராதனை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறான். நாம் இந்த ஆராதனையில் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம் இருக்கத்தக்கதாய் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு ஆவியோடு இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உற்சாகத்தின் ஆவியாய் வாருமே. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உற்சாகத்தின் ஆவியாய் வாருமே. வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள போதிக்கும் ஆவியாய் வாருமே. வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள போதிக்கும் ஆவியாய் வாருமே. வரவேண்டும் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து இறங்குமே, இறங்குமே, இறங்குமே. அக்கினியாய் வந்து நிரப்புமே. இறங்குமே, இறங்குமே. அக்கினியாய் வந்து நிரப்புமே. நல்ல பிதாவே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஜனங்கள் எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஜனங்களுக்குள்ளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்ஸ்ட்ருமெண்ட், ஆராதனை நடத்துகிறவர்கள், பாடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த ஆராதனையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. வேற ஒன்று இல்லப்பா. நம்முடைய ஆளுகைக்கு கீழாய் பரிசுத்த ஆவியானவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் தகப்பனே நாங்கள் ஒருமித்து தகப்பனே உடைய தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் தகப்பனே நாங்கள் கூடி வந்துள்ளோம். தகப்பனே சபையாய் தகப்பனே சோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ ஜீவனுள்ளவராய் இன்னும் எங்கள் மத்தியில் தகப்பனே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கதான தகப்பனே ஆண்டவரே மேலான காரியங்களை செய்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற இந்த கிருபையான நேரங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரப்பா சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு செய்த ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நல்ல காரியங்களை தகப்பனே கிருபையான தகப்பனே நேரங்களை அப்பா சோத்திரம் ஆண்டவரே நினைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சபையாய் அப்பா தகப்பனே உம்மை ஏகமாய் துதித்து உம்மை உயர்த்தத்தக்கதாய் உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அங்கீகரிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடம் நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய மறைவிடம் நீர்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய துதி எப்போதும் ஆண்டவரே, உம்முடைய துதி எப்பொழுதும் என்னுடைய நாவில் இருக்கும் ஆண்டவரே. உம்மை பின்பற்ற தகப்பனே ஆண்டவரே, உம்மை தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தரிசிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களோட தாருங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை நாங்கள் மறந்திருந்தால், ஒருவேளை நாங்கள் ஒருவேளை செய்த தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடுமாறி இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்துதியா ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு தகப்பனே பெருக
ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தில் வந்து எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல உம்முடைய எப்பொழுதும் துதித்து எப்போதும் உங்கள் பாடத்தக்கதான ஒரு அனுபவங்களை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் ஆவியானவர் அனுகிரகம் எங்களோடு கூட தகப்பனே அது வழி நடத்தவும் வல்ல தேவனாய் இருக்கிறது என்று வாசித்திருக்கோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. நீரே அப்பா தகப்பனே எங்கள் துணையாக வாருங்க ஆண்டவரே. எங்களுடைய துதி ஆண்டவரே தகப்பனே வானவரியந்தம் ஏற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆமென் தகப்பனே ஒரு விசை ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரை ஒருமித்து நாங்கள் ஏக குரலாக எடுக்கிற இந்த ஸ்தோத்திரத்தை நீர் அங்கீகரித்து எங்களுக்காக தகப்பனே ஆமென் தகப்பனை மன்னித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகினார். இந்தை தாங்கி ஏங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகினார். இந்தை தாங்கி ஏங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
பாட்டு எந்தன் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென் ஆண்டவரே. புது பாடலை பாடி உம்மை துதிக்க அவனே தகப்பனே நீர் தருகிற பாடல் உலக பாடு என்னை ஒன்றும் செய்து விட முடியாது தகப்பனே. எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் தகப்பனே உம்முடைய வசனத்தோடு யாரியானவருடைய பட்டணத்தோடு தகப்பனே இந்த உலகத்தை எங்களுக்கு ஜெயிக்கிற தகப்பனே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை அண்ணல் தட்ட போகிறவராய் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்படுகிற பிள்ளைகளாய் ஒரு நாளும் இருக்க மாட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல ஆமென் உளையான சேற்றிலிருந்து படுகுழியிலிருந்து அந்தகாரங்களிலிருந்து எங்களை மீட்ட தேவன் நீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆமென். இந்த உளையான சேட்டில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிறோன்ற அடையாளம் தெரியாது. எந்த இடத்துல பாவத்தில் நம்ம உழந்து சேற்றில் நம்ம இருந்தோமோ அந்த இடத்த தேவன் தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். நாம தேடி போல அவர் நம்மளை தேடி வந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, சேற்றில் இருக்கும் பொழுது பாருங்க யாரும் தூக்க வர மாட்டாங்க, அவங்களோட கை சேராயிருமாங்க. அந்த பரலோக மகிமையை விட்டு தேவன் கீழே வந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி நம்மளை ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை ஆண்டவரை உன்னதத்துல வைக்கிறதுக்கு அவரோடு கூட உட்கார்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். மகளிலே புது பாட்டுக்கானாலும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய ஆராதனை பகுதிக்காக தகப்பனே உடைய பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அந்த ஆராதனைக்குள்ளாய் போக எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்களை ஆண்டவரை தகப்பனை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே ஆமென் தகப்பனே உண்மையே தகப்பனை நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் ஆமென் தகப்பனை வேலையின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல தகப்பனே ஆண்டவரே தகப்பனை உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. ஆமென். பாருங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னது போல தகப்பனே. ஆமென். இன்னும் பாருங்க உபத்திரவ பருவனோட உபத்திரவத்தை அவர் பாருங்க அற்பமாயும் அசட்டை பண்ணாமலும் நம்மளை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளை விடுதலையாக்க நம்மை ஆமென் தப்புவிக்க அவர் நம்மளோடு கூட தகப்பனை இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவருடைய திருப்பாதத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்மளை அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாதுமான எட்டாவதுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஆமென். இந்த பாடலை நாம ஒருமித்து பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஆமென். ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும்
கிருபை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உம்முடைய அன்பை தகப்பனே முற்றுமொழிய நாம ஆண்டவரே நாங்கள் அந்த சிலுவையில தரிசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிபட்டு, எங்களுக்காக தகப்பனே நொறுக்கப்பட்டு, எங்களுடைய பாவங்களினால, எங்களுடைய மீறுதல்களினால நீர் எல்லாவற்றையும் சுவந்த தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரே. அந்த பரலோக மேன்மை விட்டு எங்களுக்கு மத்தியில வந்தீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமாற நீ ஆண்டவரே மாந்தர அல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கூப்பிடும் குரலுக்கு செவி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆமென். தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமெனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனே முற்றிலுமாய் தகப்பனே அர்ப்பணித்து, எங்களுடைய சுயம் ஆண்டவரே, எங்களுடைய பெருமை, எங்களுடைய தகப்பனே உள்ளார்ந்த எந்த கிரியைகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க முடியாது ஆண்டவரே. சிலுவையில் உம்முடைய மேன்மையை நீர் எங்களுக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தினால நாங்கள் ஆமென் தகப்பனே ஒன்றும் செய்யாதபடிக்கு உம்மை மாத்திரமே உயர்த்தத்தக்கதாய், உம்மை மாத்திரமே ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த பலி எடுக்கும் பொழுது எப்படி அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமோ அதே போல ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் எரிந்திருக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஒரு நாளும் நாங்கள் தகப்பனே ஆமென் பாவக்கிரியைகளுக்கு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உடைய ஆராதனையை ஆண்டவரே நீ சிறந்த வாசனையாய் நீ நுகர்ந்து மகிழும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை ஆமென் தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு, தேவன் என்னோடு பேசுவார், தேவன் எனக்குள்ளாய் பல காரியங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார், ஆகையினாலே நான் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து கொள்வேன் என்று இணைந்து கொண்டீர்களானால், பேசுகிற என்னை மட்டுமல்ல, கேட்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். The people of God, இந்த நாளில் சிதறடிக்காதபடி மனதை ஒருமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த வாரத்தில் உங்களோடு ஆண்டவர் பேச போகிற காரியம் சப்ஜெக்ட் அப்படின்னாலே விருப்பம், வில்லிங். இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு பேச போகிறார். இந்த தலைப்பில் இருந்து பேச போகிறார். சரி, இதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 1 வேர்ட் 19 வாசிப்போம். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் திரும்பி அல்ல, மனம் பொருந்தி தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்ப முதலாவது நீங்க ஒரு காரியத்தை செய்தால், இரண்டாவது தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆங்கிலத்தில் என்கேஜிவில் ரொம்ப அழகா இருக்கு, இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட், கமா போட்டிருக்கு, யூ ஷல் ஈட் த குட் ஆஃப் த லேண்ட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இங்க ஒரு வசனத்தை ஆங்கிலத்தில் இருக்கு, இஃப், நீங்கள். இப்ப என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்னா, நீங்க செய்தால் நல்லது, செய்யாமல் போனால் நல்லது. இஃப் யூ ஆர் வில்லிங், குட். நாட் வில்லிங், நாட் குட். அப்ப இது என்ன சாய்ஸுக்கு ஆண்டவர் விட்டு இருக்கிறார். நீங்க தான் தெரிந்து கொள்ளணும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இன்று இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மனசுல ஒரு காரியத்தை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். என்ன? இன்று தேவன் பேச போகிற காரியத்திற்கு நான் ஆயத்தமாயிருந்து கீழ்ப்படிவேன் என்று நீங்க உங்க மனசுல ஒரு டெடிகேஷன் இப்ப செய்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Now God expecting something from you. என்ன அது? நீங்க மனசுக்குள்ள ஒரு வில்லிங் இருக்கணும். எதை? தேவனுடைய வார்த்தைக்கு ஒபீடியன்ட், கீழ்ப்படிய. இப்படி இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஃப் யூ வில்லிங். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லிருக்கு, இஃப் யூ வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ வில் ஈட் த பெஸ்ட். இங்க குட் இருக்கு, ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல த பெஸ்ட் ஃப்ரம் த லேண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஓன்லி குட், இட் இஸ் த பெஸ்ட். கர்த்தருடைய பிள்ளையே, நல்லது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நன்மையானவைகளை புசிப்பீங்க. அப்ப தேவன் நம்மை எப்பவுமே த பெஸ்ட் கொடுக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் சிறந்ததை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனா நமக்கு எப்படி? பல சமயத்துல வசனம் நமக்கு புரிவதில்லை. very difficult to understand the word of God because we never dedicate ourselves to listen the word of God. பல சமயத்துல நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு
நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்காததினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விட்டார். கவனமா இருக்க வேண்டும். வேதத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். இங்க சொல்லிருக்கு, நீங்க விருப்பம் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈட், இந்த இடத்துல முக்கியமா போட்டிருக்கு ஈட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மேய்ந்து கொள்வதற்கு விருப்பம், சாப்பிடுவதற்கு விருப்பம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பசுமாடு மாடுகளை கொண்டு போய் மேய்க்க விடுவாங்க. அது புல்வெளியை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது நினைக்குமா, அது என்ன நினைக்குமா, ஓ இன்னைக்கு நமக்கு காட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பசுமையா புல் இருக்கு, ஆகையினால நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஓனரு அரை மணி நேரம் கொடுக்குறானோ 1 மணி நேரம் கொடுக்குறானோ இருக்குல்ல, முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா, மாடுகள் வேக வேகமா கிராப் பண்ணி அந்த புல்லை மேய்ஞ்சி உள்ள வச்சுக்குமா. அப்புறமால அந்த ஓனர் அந்த மாட்டை தனியா பிரிச்சுட்டு போய் வீட்டில் கொட்டில அடைச்ச உடனே அது என்ன செய்யுமா, படுத்துக்கிட்டு உள்ள சாப்பிட்டதை வெளியே கொண்டு வந்து அசை போடும். சரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதையே விரும்புகிறார். தேவனுடைய வசனத்தை, வார்த்தைய தேவன் பேசும்போது, வார்த்தையை படிக்கும்போது அதை நம்ம கிராப் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு வேணும். வேக வேகமா அதை படிச்சு உள்ள மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமால கண்ணை மூடி நாம் படித்ததை திரும்ப கொண்டு வந்து அசை போட்டால் தேசத்தின் நன்மையை புசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்குவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வில்லிங் இல்ல. பாத்தீங்கன்னா சில பேருக்கு இதான் கடைசி பஸ், இதை விட்டா ஊருக்கு போக முடியாது. திஸ் இஸ் த லாஸ்ட் பஸ். த லாஸ்ட் பஸ் போயிடுச்சுன்னா ஊருக்கு போக முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த லாஸ்ட் பஸ் 10:50 வருது நைட்ல அப்படின்னாலே அவங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் பாருங்க. இந்த பஸ்ஸை விட்டா நாளைக்கு காலையில வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கணும். ஆகையினால இவங்க என்ன செய்வாங்க, அந்த பஸ்ஸை கேட்ச் பண்றதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியத்தை கொடுக்க போகிறார் என்றா அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஜனங்களிடத்துல குறைவு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பிடிக்க, ஒரு பஸ்ஸை பிடிக்க, நீங்க பாருங்க, ஈவன் ஃப்ளைட்ல கூட டிக்கெட் வாங்கிட்டீங்க, போர்டிங் பாஸ் வாங்கிட்டீங்க, உங்களை ஏத்தாம போக மாட்டான். ஆனாலும் கேட்டு திறந்த உடனே வேகமா போய் முன்னாடி நிற்பீங்க. எதுவோ உங்களை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுற மாதிரி, எதுவோ உங்களுக்கு சீட்டு கிடைக்காத மாதிரி. உங்களுக்கு ஏற்கனவே போர்டிங் பாஸ்ல சீட் நம்பர் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஒரு ஈகர்னஸ், ஒரு வில்லிங்னஸ், குயிக்கா போய் வேகமா போய் ஏறணும். அதே மாதிரி தான் அந்த விருப்பம் ஒரு மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வில்லிங் கொடுத்து, இது ஒரு பாரசீக வேர்டு, பர்ஷியன் வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெடி ஆர் ஈகர். அப்படின்னா டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங், தயாராக, ஆயத்த சூழ்நிலையில. இந்த வார்த்தையை, இந்த வில்லிங் என்ற வார்த்தை இங்கிலீஷுக்கு எப்படி வந்துச்சுன்னா பர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் டிக்ஷனரியில பார்த்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே ஒரு காரியத்தை சாமுவேல் சொல்லுகிறார் சவுலிடத்துல.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ அப்படின்னு கேட்கிற. சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னதான் பலி செலுத்தினாலும் கீழ்ப்படிதல் சோ இம்பார்ட்டன்ட் என்று சொல்ல. கீழ்ப்படிதல். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு வில்லிங்னஸ் வேணும் டு ஒபே. நம்ம பார்த்தோம், முதல்ல பார்த்தோம், ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படிவதற்கு நாம் வில்லிங்னஸா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், விருப்பம் உடையவர்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். More than sacrifice, obedient is so important. sacrifice நல்லதுதான், ஆனா அதை விட obedient. அதனால தான் சொல்றது, you are willing and obedient. கர்த்தருடைய பிள்ளையே, தமிழ்ல அந்த இடத்துல இல்ல, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இருக்கு. ஆனா நீங்கள் மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால் obedient. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நமக்கு மறந்து போயிட்டோம். சில பேருக்கு வில்லிங் இருக்கு, பட் they will not obey. obedient என்பது வாழ்க்கையில இல்லவே இல்லை. நமக்கு ஆசையா இருக்கு, ஆண்டவரோட போகணும், ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், ஆண்டவரோடு நித்தியமா இருக்கணும், எனக்கு ஆண்டவர் அது செய்யணும் இதை செய்யணும், விருப்பம் 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 எல்லாம் விருப்பம் தான். ஆனா பைபிள் says willing and obedient. கீழ்ப்படிவதற்கு இஷ்டமில்லை. ஆண்டவர் கீழ்ப்படிய விரும்புகிறார். கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் ஆதாம் ஏவாள் மூலமா இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. disobedient or rejecting the word of God. obedientக்கு இன்னும் ஒரு மீனிங் கொண்டு, rejecting the word of God. கர்த்தர் சொல்லுகிறத நம்ம விலைக்கு விடுகிறதே அதுக்கு என்னன்னா disobedient. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வில்லிங்னஸ் வேணும், நமக்குள்ள ஒரு விருப்பம் வேணும், நமக்குள்ள ஒரு ஆயத்து வேணும், நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வேணும். என்ன? தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் நான் செவி கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன். இந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தேசத்தின் நன்மை, the best of the land you will eat. the best, பைபிள் அழகா போடுது, the best of the land you will eat. பாருங்க, இந்த வில்லிங்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து ஒரு வசனத்துல உங்களுக்கு நான் வாசித்து கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அது சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் சாம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பைபிள்ல வாசிக்கிறோம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. The deer pants for the water brooks. அது கதறுதான். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இந்த மான்களுக்கு தண்ணீர் தேவை, தாகம் தேவை. அப்ப அது என்ன செய்யணும், அந்த நீரோடை வாட்டர் புரூக்ஸ் அதை தேடி என்ன செய்யுமா, கதறுமா. அப்படின்னா சத்தம் உள்ள வெளிவருதோ இல்லையோ, வாஞ்சை, எப்படியாவது நான் அந்த தண்ணீரை குடிச்சணும். ஒரு வேட்டைக்காரன் மானை துரத்துகிறான் என்றால் மான் அவனிடத்திலிருந்து தப்பிக்க வேகமாய் ஓடுகிறது. ஒரு மான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க அது வேகமாய் ஓடுகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அதுக்கு பசி, அதாவது தண்ணீர் தாகம் எடுத்த உடனே அது என்ன செய்யுமா தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள்
அது என்ன செய்யுமா, எப்படியாவது தண்ணீர் குடைக்கும்படியாக அது ஓடும், களைத்து விடும். இப்ப இந்த களைத்த பொசிஷன்ல அதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அது எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும் இருக்கும். அப்ப especially when being pressed by the hunters, அந்த ஹண்டர்ஸ் மூலமா பிரஸ்ஸிங் தொடர்ந்து, அதே மாதிரி சிங்கம் மற்ற காரியத்தின் மூலமா தொடரும் போது அவைகள் என்ன செய்யுமா, இப்படியாவது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு சூழ்நிலையில அப்படிதான். Because the world is full of hunters, the full of wickedness, the full of evil things. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 John 5th chapter 19th word வாசிக்கலாம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நல்லதுதான். ஆனா நாம் வசிக்கிற இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that we are of God, but the same time the whole world lies under the sway of the wicked one. கர்த்தருடைய பிள்ளையே, we know that we are children of God. நமக்கு தெரியும், we know we are the children of God, right? அதுல எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை, அதுல நமக்கு ஒரு டவுட் இல்லை. we are children of God according to scripture. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்ல, நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எனப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இருக்கிற உலகம் என்றும் the whole world lies under the sway of the wicked one, devil. அப்ப we are living the cunning world, we are living the hunter's world. The people of God, the devil look like a hunter. எப்படி ஹண்டர் காட்டுக்குள்ள எப்படி மான்களை தேடுகிறது போல, ஆடுகளை தேடுகிறது போல, இன்னைக்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தால், அந்த விருப்பம் நாம் சுதந்திரமாக, பாதுகாப்பாக, பராமரிப்பாக தேசத்தின் சிறந்த நன்மைகளை நாம் புசிக்க முடியும். பிசாசும் அவனுடைய கிரியைகளும், பில்லி சூனிய கட்டுகளும், மந்திரவாத செயல்களும், குறி சொல்லுதலும், ஆவிகளும், nothing is going to stop you because you are under by the Lord Jesus Christ. சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விருப்பா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆகையினாலதான் ஏசாயா நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். Isaiah gives an idea to escape from the hunter's world and eat good and best things. இந்த பிசாசு கிரியைகள் இருந்து, இந்த வேட்டைக்காரன் இருந்து நாம் தப்பித்து நிதானமாக, சுதந்திரமாக தேசத்தின் நன்மைகளை புசிக்கலாம். Because Bible says the best good of the land is belongs to you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டது. உலகம் உண்டான போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து இவைகளை நல்லது என்று கண்டு அதை புசிப்பதற்கும், அதை அனுபவிப்பதற்கும், அதை ஆளுகை செய்வதற்கும் தேவன் நமக்கு கொடுத்தார். ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் பிசாசு நம்ம கையில இருந்து புடிங்கிட்டான். ஆனா எப்ப
எப்ப நீங்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல வந்துட்டீங்களோ அது பிலாங்ஸ் டு யூ. கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்னைக்கு நோ சாய்ஸ். இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு வேற சாய்ஸே இல்லை. பட் we have to follow the instruction of God given by the Lord Jesus Christ. No other choice நமக்கு இல்லை. நம்ம தேவன் சொல்லுகிறத மட்டும் கேட்டாதான் வாழ முடியும். ஆகையினால சொல்லிருக்கு willing and obedient. விருப்பம். எதுல விருப்பம்? தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் நமக்கு விருப்பம் இருந்து நிறைவேற்றும் போது கர்த்தர் will give you relax கொடுப்பார். சமாதானத்தோட போ, everything belongs to you, eat the best. இதை நம்ம மறந்துடுறோம். பாருங்க, எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. நீங்களும் நானும் பெஸ்டா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துறாரு. நல்ல சூட்டு போடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும். It belongs to God. It belongs to us. ஆனா இதற்கு தடையா இருக்கிற தடைகளை உடைத்து போட வேண்டும். ஒன்னே ஒண்ணுதான், நோ அதர் சாய்ஸ். இதுவா அதுவா அப்படி இல்லை, இதுதான். willing to obey the word of God. கர்த்தருடைய பிள்ளை. இன்னொரு அழகான வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா கவனிங்க. அவர் நம்மை இப்போது இருக்கிற பிரசன்ட் வேர்ல்ட், அது சொல்லிருக்க, இப்போது இருக்கிற பொல்லாத பிரசன்ட் ஈவில் ஏஜ், பொல்லாத இப்பொழுது we still, நீங்களும் நானும் இந்த உலகத்தை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் நம்மக்குடைய பாவங்களுக்காக அவரே ஒப்பு கொடுத்தபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அதன் மூலமாக உங்க பாவங்கள் கழுவி நீங்கள் விடுதலையாகும் போது என்ன நடக்கிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுதலையாக்கினபடியினாலே இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் ஆளுகை செய்கிற பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Because the Lord is with you. Because yesterday, today and forever unchanging God. நம்ம கூட இருக்கிறதுனால, அவர் நம்ம கூட வருகிறதுனால நமக்கு எதை குறித்து கவலை இல்லை. We are protected by him. அப்ப தைரியமா நம்ம புசிக்கலாம், தைரியமா அனுபவிக்கலாம். பிசாசு நம்மை தடை செய்ய முடியும். அதுக்கு தேவை தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிய விருப்பம். கர்த்தருடைய பிள்ளை, the desire of Jesus என்ன தெரியுமா? willingness to obey the voice of the Lord Jesus Christ. இததான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார், the present evil age. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உங்க சுத்தி கிட்டி பார்த்தீங்கன்னால எங்க பார்த்தாலும் பிசாசு தான். everywhere the evil, everywhere the evil presence, everywhere the evil people, everywhere the evil controlled the places. But still we are living inside the world. But one thing, we are not compared to others. We are different. நமக்கு வித்தியாசமானவங்க. ஏனென்றா இந்த உலகத்திற்குள்ள இருக்கிறவைகள் நம்மை சோர்ந்து கொள்ளாது.
we are in the world but we are not of the world. நாம இந்த உலகத்துல வாழுகிறோம், ஆனா நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் மறுபடியும் உங்களுக்கு பிரஸ் பண்ணி சொல்றேன். willingness to obey, willingness and obedient. கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். willing and obedient. willing to obey, கீழ்ப்படியல். அப்ப 3 இம்பார்ட்டன்ட் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, willing to obey the calling of the Lord. முதலாவது, தேவனுடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் சொல்லு, அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்க அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளலாம். அழைப்புக்கு கீழ்ப்படியணும். அழைத்த அழைப்பிலே உறுதியாய் தரித்திருக்கணும். அழைப்புக்கு மேல அதிகமாய் ஆசைப்படக்கூடாது. நமக்கு இப்ப எப்பவுமே எப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதே பெரிய பிரச்சனை. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, என்ன ஆசீர்வதி? அவனை ஆசீர்வதித்தார்னா அதுக்குள்ளே கணக்கு அவன் கொடுப்பான். ஒன்ன ஆசீர்வதித்தா அதுக்குள்ள கணக்கு நீங்க கொடுக்கணும். எவ்ரிபடி அக்கௌண்டபிள் டு காட். ஐயோ, நான் சில பேர் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் பாஸ்டர் ஆக விருப்பம், ஆனா பாஸ்டர் அதிகமா கணக்கு கொடுக்கணும், அது ஞாபகம் வச்சுக்காதீங்க. எவாஞ்சலிஸ்ட் ஆகணும் சில பேருக்கு விருப்பம், ஆனா எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டரோட கணக்கு அதிகமா கொடுக்கணும். He must give accountable to God more than pastor. அதற்கு தயாரா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன அழைப்பு ஆண்டவர் தெரியும். நம்ம கெபாசிட்டிக்கு தகுந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்க வில்லிங்னஸோட அதை ஏற்றுக்கொண்டு அது நடக்க சித்தமா இருக்கணும். இரண்டாவது, willingness is so important to obey word of God or commandment of God. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்கு மனம் இருந்தாதான் தமிழ்ல மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த மனசு வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என்ன நடந்தாலும் சரி, whatever things may happen, I will not afraid. Whatever I dedicate, I will follow. என்ன டெடிகேஷன்? தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்ற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, தேவன் தேசத்தின் நன்மையை புசிக்க உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவது, the voice of the Lord. willingness to hear the voice of the Lord. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு ரேமா, the voice of the Lord, ஆண்டவர் சொல்றதை கேட்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு கேட்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. எதையோ கேட்கிறான், மணிக்கணக்கில் கேட்கிறான். They're spending hours together to listen something unnecessary thing, unwanted thing, which is not belongs to God. அதெல்லாம் கேட்கிறோம். அரசியல் கேட்கிறோம், சினிமாவை குறித்து கேட்கிறோம், உலகத்தை குறித்து கேட்கிறோம், அங்க நடக்குது இங்க நடக்குது கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறத காது கொடுத்து கேட்கறது எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், செவியை சாய்த்து கேட்கலாம். கேட்டீங்கன்னா தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம், புக் ஆஃப் ஓசியா, சாப்டர் 4 and 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இந்த வசனத்தை ரொம்ப கவனிச்சு கேளுங்க. My people are destroyed
for lack of knowledge. Because you have rejected my knowledge. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அறிவை, என்ன அறிவு? The word of God சொல்லப்பட்டிருக்கு. நீ அறிவை வெறுத்தாய். You are rejected the word of God. அப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, I also will reject. பைபிள் சொல்லுது, I also will reject. Not only you being priest of me. நீ தேவனுடைய ஆசாரியன், ராஜாக்கள் என்னப்படுவதை ஆண்டவர் வெறுத்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவார். If God reject, who will bring back to us again? Nobody is authorized. யாருக்கு அதிகாரம் கொடுக்கல. தேவன் தள்ளிவிடும் போது திருப்பி ஒன்றையும் கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளை, நான் சொல்லுவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினால், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிகாஸ் நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என்னுடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ நல்லா பாருங்க, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய். Because you have forgot the law of your God. நீ தேவனுடைய வேதத்தை மறந்ததினாலே அவர் சொல்றாரு, நானும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். God said, I will forget your children, generation and generation. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க தேவனுடைய அறிவையும் வேதத்தையும் ரிஜெக்ட் பண்ணா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ, நம்ம பிள்ளைய பெரிய படிப்பாக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பிள்ளைகள் நாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது. அதனால 4 வீடு 2 வீடு. பின்னாடி நீ செத்த பிறகு அவன் என்ன செய்யறான்னு எவனுக்கும் தெரியாது. பிரசங்கில நல்லா சொல்லிருக்கு, எவ்வளவோ நீ சம்பாதிச்சு வைச்சாலும் யார் அனுபவிக்க போறா உனக்கு தெரியாது. உன் வயசு முடிஞ்ச பிறகு கொண்டு போய் குழியில வச்சு உன்னை நினைச்சிருவாங்க, மூடிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளை மூடிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாம் முடிஞ்சு போன பிறகு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. குளிக்கல போயிட்டு எழும்பி வர முடியுமா? ஐயோ மறந்துட்டேன் ஒன்று சொல்ல முடியுமா? செத்தவன் திடீர்னு கண்ணு முழிச்சு ஐயோ என் வாட்சை மறந்துட்டேன்பா போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்களா? குளிக்கல போன பிறகு எனக்கு கண்ணு தெரியாது கண்ணாடி போடணும்னு சொல்லுவானா? ஒன்றும் சொல்ல மாட்டான். காலம் ஃபினிஷ், மறந்து போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ஆனா நம்ம என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்காக உலகத்துக்குரிய காரியத்தை சேர்த்து வைக்கிறோம். தப்புன்னு சொல்லல, நல்லது. ஆனால் more than the world things, the kingdom is so important. The kingdom is so important. நம்ம புள்ள பரலோகம் போணுங்க, நம்ம புள்ள பரலோகம் போகணும். ஆண்டவர் சொல்றார், தேனை மிதமிஞ்சி சாப்பிட்டா அது பெரிய டேஞ்சரா. எல்லாமே அளவுதான். இந்த உலகத்துல எல்லாமே அளவுதான். அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்து. 4 பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு 40 வீடை கட்டி வச்சு நீ செத்துட்டீன்னு அடிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்கிட்டு சாவும். நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைவில் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய வேதத்தை மறக்கக்கூடாது. தேவனுடைய அறிவை வெறுக்கக்கூடாது. தேவனுடைய நாலேஜ், விஸ்டம், அதை விரும்பி ஓடணும். அதுக்கு ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும். அதுதான் ஆரம்பத்தில்
மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல கதறுகிறவனுக்கு தேவன் அமுக்கி குலுக்கி வழியத்தக்கதாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியா சில காரியத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். செவி கொடுக்கிறவன், செவி கொடாமல் இருக்கிறவன். நல்லா பாருங்க, 2 காரியம் இருக்கு. He who is of God hears God's word. Therefore you do not hear because you are not of God. 2 காரியம். செவி கொடுக்கிறவன், செவி கொடாமல் இருக்கிறவன். செவி கொடுக்கிறவன் யாரா? தேவனால் உண்டானவன். ஆகையினால அவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இன்னும் ஒருத்தன் தேவனால் உண்டாகவில்லை, ஆகையினால தேவனுடைய வசனத்தை செவி கொடுக்கல. அப்போ நல்லா கவனிங்க, தேவனால் உண்டாயிருக்கிறவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதபடினாலே அவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கல. அப்படின்னா அவன் பிசாசாலே உண்டாயிருக்கிறான், பிசாசின் வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். இதுதான் பைபிள். It is not the return, but it's the meaning. அப்ப நீங்க பிசாசின் பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா என்பதை மறந்துடணும். உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் பிள்ளைகளை வளர்க்கிறவன் அவன் தேவனுக்குரியவன் அல்ல. பைபிள் நல்லா சொல்லுது. ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளை. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் காரியோத் உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மேன் உங்களுக்கு எல்லாம் யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்தை பத்தி நிறைய சொல்லலாம். யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையில he had good pastor, the pastor name called Jesus Christ. Judas Iscariot had best leader, the leader name called Jesus Christ. Judas Iscariot had the best advisor, the advisor name called Jesus Christ. Judas Iscariot had best counselor in the world. Who is that counselor? Jesus Christ. பாருங்க, yet he failed. இவ்வளவு இருந்தும் அவன் வாழ்க்கையில தோற்று போயிட்டான், நாண்டு கொண்டு செத்தான், பிசாசின் பிள்ளையாய் மாறினான், இருதயத்தை திறந்து கொடுத்தான், பிசாசு அவனுக்குள்ளா புகுந்தான். காரணம் என்ன? ஆசை, உலக ஆசை, the lust of the world. 30 வெள்ளிக்காசுக்காக ஆசை போச்சா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதே தான் நான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு பெஸ்ட் பாஸ்டர் இருக்கலாம், பெஸ்ட் லீடரா இருக்கலாம், பெஸ்ட் அட்வைசரா இருக்கலாம், பெஸ்ட் கவுன்சிலர் கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய நீங்க விருப்பமாய் செவி கொடுத்தா வசனம் will take care of you. ஏன்னா நீ வசனத்தினால பிறந்தவன், அப்படின்னா நீ தேவனால் பிறந்தவன். ஆகையினாலே வசனங்களுக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு, hears God's words, அப்படி நீ செடி கொடுக்கும்போது ஆண்டவர் இருக்கு. நான் ஏன் இதை யூதாஸ் காரியத்தை பத்தி சொன்னேன்னா, இன்னைக்கு இதுதான் உலகம், இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய, if your attitude or character does not change, I'm sorry, nobody will help you. If your heart does not transform according to the word of God, you will be always the same. Nothing is going to change. இன்னைக்கு ஆண்டவர் கூட சொல்லுகிறேன், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனால் நான் இதோட முடித்துக் கொள்ளுகிறேன். willing and obedient. உங்க வாழ்க்கையில் willingness இருக்கணும்,
ஒபீடியன்ட் இருக்கணும். அப்படி இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். If you are willing and obedient, you shall eat good and best of the land. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் சிறந்த நன்மையை நீங்க புசிப்பீர்கள் என்று சொல்றார். அப்படின்னு அர்த்தம், ப்ராமிஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன், ஃப்ரம் த லார்ட். அது ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்கள்கிட்ட இருக்கு. எஸ் அண்ட் ஆமென் இன் யுவர் லைஃப். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இந்த வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெபிப்பதற்கு முன்னாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களை, இந்த வசனத்தை யூடியூப் மூலமா கேட்கிற யாராயிருந்தாலும் உங்களுடைய நிலைமை என்ன? தேசத்தின் நன்மையை புசிக்க முடியலையா? தேசத்தின் நன்மையை அறுவடை செய்ய முடியலையா? நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அனுபவிக்க முடியல. வாட் இஸ் த ரீசன்? ஒன்னே ஒண்ணுதான், you are not ready to listen the voice of the Lord. விருப்பம் இல்லை, unwillingness, reject the word of God. இதுதான். இன்னைக்கு மனம் திரும்புங்க, இன்னைக்கு மனம் பொருந்துங்க. Change yourself, repent yourself. ஆண்டவரே, நான் தவறு செஞ்சிட்டேன், ஆகையினால இனி எனக்கு தேவையில்லை உலகம். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தும் எனக்குரியது, உலகத்தின் நன்மை எனக்குரியது, இந்த தேசத்தின் நன்மை எனக்குரியது, இந்த தேசத்தின் சிறந்தவை, the best things நான் சாப்பிடுவதற்கு அனுபவிக்க என்னை ஒருவரால் மட்டுமே முடியும். அவர்தான் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் உங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்காக தான் வாழுகிறேன். எங்களுடைய வாழ்க்கை உம்முடையதா இருக்கிறது. எங்களுடைய எண்ணம் திட்டம் உம்முடையதா இருக்கிறது. நாங்க உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விருப்பத்தோடு, ஆண்டவரே, willingness to obey the word of God and the voice of the Lord. உதவி செய்யுங்கப்பா. விருப்பம் என்பது எத்தனையோ விதத்தில் பேசலாம், ஆனா இன்றைக்கு நீங்க பேசினது willing is a different. ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக்கொள்ளட்டும். தேவனுக்கு மிகுந்த பிரயோஜனமான கடி கொடுக்கிற வாழ்க்கை வாழட்டும். தென் தேசத்தின் இருக்கிற தேசத்தில் இருக்கிற நன்மைகளை, சிறந்ததை புசிக்க அவர்களும் அவர்களை ஜெனரேஷன் டிபெண்ட்ஸ் ஜெனரேஷன் அனுபவிக்க தேவன் உதவி செய்யுங்க. யாராயிருந்தாலும் இந்த நாளை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வலதுகையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லடத்திலும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த நாள் கேட்ட வசனத்தோடும் கேட்ட பிள்ளைகளோடும் சபை மக்களோடும் நிலை நின்று காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.